வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். நான் உங்கள் சினிமுருகன். இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறேன்னா, வேட்டையன் புக்கிங் எப்படி இருக்குது, ஜெயிலர் வசூலில் தாண்டிடுமா, 1000 கோடி வசூல் செய்யுமா, இந்த மாதிரி பல கேள்விக்குண்டான விடைகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வேட்டையன் புக்கிங் உண்மையிலே சொல்லப்போனால் ஓவர்சீஸில் வந்து பட்டைய கலப்புது வசூல். அதாவது எல்லாருக்குமே வந்து திரைப்படம் வெளியாகுதுன்னா அந்த ரசிகர்களுக்கு வந்து ஒரு குதூகலமாக இருக்கும், அந்த ரசிகர்களுக்கு ஒரு திருவிழாவாக இருக்கும். ஆனால் இந்த படம் என்னடான்னா, நியூயார்க் சிட்டியில் வந்து பஸ்ஸை வச்சு கொண்டாடுறாங்க, அமெரிக்காவில் வந்து ப்ரமோஷன் பண்ணுறாங்க, டிஜிட்டல் லைட்டிங்கில் ஒளிபரப்புகிறாங்க, ஊர்வலமாக போகிறாங்க, கார் எடுத்துட்டு. என்னடா இது, என்னவோ திருவிழா, என்ன உலகத்துக்கு ஒரு திருவிழாவா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க வைக்குது இந்த திரைப்படத்துடைய ரிலீஸு. நம்ம சமூக வலைத்தள வீடியோஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு இங்கே நம்ம இல்லைங்க, அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, சிங்கப்பூர், மலேசியா, இந்த மாதிரி நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொண்டாடுறாங்க. ஏதோ ஒரு நியூ இயர் ஃபெஸ்டிவல் வந்து எப்படி கொண்டாடுவாங்க, உலகம் முழுக்க இருக்கிற நாடுகள் எல்லாம் எப்படி கொண்டாடுவாங்க, அந்த மாதிரி உலக நாட்டில் உள்ள எல்லா தேட்டர்களையும் சரி, அந்த ப்ரொமோஷன்ஸ்க்காக பயங்கரமாக வந்து ஊர்வலமெல்லாம் போகிறாங்க. பைக்கில் ஊர்வலம் போகிறாங்க, காரில் ஊர்வலம் போகிறாங்க, டிஜிட்டல் பேனர், டிஜிட்டல் ஸ்க்ரீன் வச்சு லைவில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரிலாம் ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரஜினி படங்களுக்கு தான், நம்ம தமிழ் சினிமா வரலாற்றிலேயே பார்த்திங்கன்னா ரஜினி படங்களில் இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே நடக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கபாலிலாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், எந்திரன்லேருந்தே இது ஸ்டார்ட் ஆகிருக்கு ஆல்ரெடி. கபாலியில் பார்த்துங்க, ஃப்ளைட்லேயே வந்து ரஜினி ஃபோட்டோவை போட்டே பறந்தது, ஃப்ளைட்டே பறந்தது. அதுக்கப்புறம் ஜெயிலரில் பார்த்தோம் எந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன்ஸ்லாம் நடந்தது அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா வேட்டையன் திரைப்படத்துக்கு என்ன மாதிரி ஒரு ப்ரொமோஷன் வந்து, அதாவது ஒன்றும் பண்ணலைங்க, அவங்க வந்து ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க, அடுத்த 2 செகண்ட் சிங்கிள் விட்டாங்க, ஒரு ட்ரெயிலர் விட்டாங்க, அலைன்ஸ் பண்ணாங்க, அவ்வளோதான். அவங்க எதுவுமே பண்ணல. ஆனால் இங்கே ஆட்டோமேட்டிக்காக ரசிகர்கள் வந்து ஏதோ தான் குடும்பத்தில் ஒரு திருவிழா நடக்குது, தான் ஊரில் ஒரு திருவிழா நடக்கிற மாதிரி ரசிகர்கள்லாம் கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சவுத் இந்தியாவிலேயே ரஜினிகாந்த் அடிச்சிக்க முடியாதுங்க எப்போவுமே வந்து. ஏன்னா என்னடா அது, ஷாருக் கான்லாம் இருக்காங்க, சல்மான் கான்லாம் இருக்காங்களே, இப்போ பாலிவுட் படம்லாம் நிறைய இருக்குது, அவங்களாம் ஏன் அங்கே விட்டுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா தமிழ் சினிமாவுடைய மார்க்கெட்டு வந்து என்ன ரேஞ்சுக்கு இருக்கோ அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம இந்திய துறைகளிலேயே பெரிய மார்க்கெட் வைத்துள்ளது வந்து ஹிந்தி மார்க்கெட், அடுத்தது தெலுங்கு மார்க்கெட், 3வது தான் தமிழுடைய இண்டஸ்ட்ரி மார்க்கெட். ஸோ இந்த மார்க்கெட்டில் நம்ம 100% தாங்க மார்க்கெட்டு தமிழ் சினிமாவுக்கு. அப்படின்னும்போது 120%, 130% போகிறது வந்து பெரிய அதிசயம் இல்லையா? அந்த மாதிரி தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் 100% தாண்டி 120, 130% கிட்ட மார்க்கெட் வந்து போய்கிட்டே இருக்குது. அதுவும் ஓவர்சீஸில் பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய புக்கிங் நம்மளே பார்த்துட்டு, படம் ட்ரெய்லரே வரதுக்கு முன்னாடி, ஆடியோ லான்ச் நடத்துக்கு முன்னாடி 5 நாளைக்கு முன்னாடிலாம் ஒருத்தவங்க வந்து யூஎஸ்ல டிக்கெட் புக் பண்ணுறாரு. இவர் வந்து ஒரு நபர், இந்த நபர் வந்து எங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற எல்லா டிக்கெட்டுமே வேணும்னு கேட்டுட்டார் அப்படின்ட்டு. நோட் திஸ் பாயிண்ட்டுங்க, கை காசை போட்டு டிக்கெட் வாங்கியிருக்காங்க. யாருமே வந்து தேட்டரே பிளாக் பண்ணி ஃபுல்லுன்னு கணக்காட்டில். அந்த படத்தை வெளியிட்ட விநியோகஸ்தரே வந்து இலவசமாக டிக்கெட் எங்கேயுமே போய் வாரி வழங்கலை. எல்லாருமே சொந்த கை காசை போட்டு டிக்கெட் வாங்கியிருக்காங்க. ஏன்னா வசூல் ரீதி என்பது நம்ம கொடுத்த கை காசில் வர வசூல் தான் உண்மையான வசூல். படத்தை வெளியிட்ட டிஸ்ட்ரிபியூட்டரே தேட்டர் ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிட்டு டிக்கெட் திரும்பி வெளியே கொடுத்துட்டு அந்த ஷோ டிக்கெட்டை காசு கவுண்ட் பண்ணி முதல் நாள் ஓப்பனிங்கிற மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை. எல்லாருமே வந்து டிக்கெட்டாக வெளிப்படையாகவே விற்றுருக்காங்க. ஓப்பனாக வந்து ஆர்கானிக்காக வந்து டிக்கெட்டை விற்றுருக்காங்க. எதுவுமே புக்கிங்கோ இல்லை ஃபேக்கோ எதுவுமே இல்லாமல் ஓவர்சீஸில் மிக பிரம்மாண்டமான முறையில் வந்து இந்த புக்கிங் வந்து பட்டை கிளப்பிட்டுருக்கு. இன்னும் சொல்லப்போனால் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 3 நாட்கள் இருக்குது. இந்த 3 நாட்களுக்கு முன்னாடியே வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ புக்கிங் போயிட்டுருக்கு. இன்னும் இந்த 3 டேஸில் எவ்வளோ புக்கிங்ஸ் வரும்னு பாருங்கள். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற விநியோகஸ்தர்கிட்டலாம் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இது வந்து ஜெயிலரை விடவே கொஞ்சம் அதிகமாக பண்ணும் ஓவர்சீஸில் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, இந்த புக்கிங்கை வைத்து சொல்கிறாங்க. இப்படி புக்கிங் ஆகிட்டு இருக்கு, இந்த புக்கிங்கில் வச்சு பார்க்கும்போது என்னென்னா ஜெயிலரை விட அதிகமாக வரும் ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் குறிப்பாக இது வரைக்கும் தேட்ரு புக்கிங் பண்ண இடங்களிலேயே 70 to 80% ஃபுல்லாகிடுச்சு. என்ன காரணம்னா, வெள்ளி, சனி, ஞாயிறு கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். தேர்ஸ்டேவே பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலுமே 70 to 80% கிட்ட இப்போ ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இந்த 4 நாட்களுக்கு எந்த பஞ்சமும் இருக்காது அப்படின்றது மட்டும் இதுலேருந்து தெளிவாக தெரியுது. 4 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் அசைக்கவே முடியாது அப்படின்றதுல நல்ல உறுதியாகவே இருக்குது இந்த புக்கிங்கை வைத்து பார்க்கும்போது.
அதுக்குள்ளவே வந்து இந்த திரைப்படம் வந்து 1000 கோடிக்கு மேலே வசூல் பண்ணும், 2000 கோடி வசூலை தொடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எப்போவுமே ஒரு திரைப்படத்துடைய ஓப்பனிங் என்பது வேறு, லைஃப் லாங் கலெக்ஷன் என்பது வேறு. ஏன்னா ஓப்பனிங்கை வைத்து நம்ம எதையுமே டிசைட் பண்ண முடியாது. முதல்ல நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. ஓப்பனிங் என்பது ஒரு நடிகருக்கு உண்டான ஒரு அங்கீகாரம், ஒரு நடிகருக்கு உண்டான ஒரு ஃபேன் ஃபாலோவிங், ஒரு நடிகருக்கு உண்டான ஒரு ஹைப்பு, இதெல்லாம் வைத்து தான் ஓப்பனிங் வந்து கிரியேட் ஆகும். பட் இந்த வசூல் எடுக்கவும் அந்த வசூல் எடுக்கவும்னு சொல்கிறது எல்லாமே படத்தோடைய ரிசல்ட்டை பொறுத்து தான் அமையும். ஏன்னா படம் சூப்பராக இருந்து ஜெயிலரை விட இன்னும் 2-3 மடங்கு அதிகமாக இருந்ததுன்னா தாராளமாக நம்ம முதல் நாள் இல்லை 2வது நாளே சொல்லிடலாம் இந்த படம் வந்து தாராளமாக ஒரு 1000 கோடியை நெருங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். எப்பவுமே படத்தோடைய ஓப்பனிங்கை வைத்து வந்து நம்ம முழு வசூல் விவரத்தை நம்ம வந்து கணிக்கவே முடியாது. இதுதான் உண்மை. இதை நானில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, இதுதான் உண்மையான ஒரு விஷயமே. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 4 நாட்கள் வேறு லெவலில் ஓப்பனிங் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து தமிழக திரையரங்க உரிமையாளர்களோட கருத்தாகவும் நிலவுது. முதல் 4 நாட்கள் ஒன்றும் இல்லை சார், அசைக்கவே முடியாது சார், சூப்பராக இருக்குது சார், புக்கிங் எல்லாமே. இன்னும் வந்து சில திரையரங்குகளில் வந்து இன்னும் சொல்லணும்னா பல திரையரங்குகள் வந்து இன்று தான் ஓப்பன் ஆகும், இன்று மாலையோ இல்லை நாளை காலையோ தான் ஓப்பன் ஆக போகுது. அதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த 4 நாட்கள் சூப்பராக இருக்கும் ஓப்பனிங் அப்படின்றத இங்கே எல்லாருடைய கருத்தாக நிலவுது. அதேமாதிரி அதர் மாநிலங்களில் இந்த பெங்களூர் இந்த மாதிரி சிட்டி, ஹைதராபாத், விசாகப்பட்டினம் இந்த மாதிரி சிட்டிகளில் பார்க்கும்போது சிட்டியை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம மாநிலத்தில் மட்டும்தான் அதிகாலை 4 மணி காட்சிகள் கிடையாது. பட் கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலையும் அதிகாலை 4 மணி காட்சிகள் உண்டு. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த திரையரங்குகள்லாம் அந்த அதிகாலை காட்சிகளும் அடுத்த காட்சிகளும் நல்லாவே புக் ஆகிருக்கு அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தசரா ஹாலிடே வர்றதுனால இந்த 4 நாட்களும் எங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் சார் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்களுடைய கருத்தாகவே இருக்குது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு பார்டர் ஓரமாக இருக்கவங்க எல்லாருமே இப்போ இந்த கிருஷ்ணகிரி, ஓசூரில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக பெங்களூர் போய்ட்டு படம் பார்ப்பாங்க. இந்த சைடு பாருங்கள், இந்த திருத்தணி, இந்த சைடில் இருக்கவங்களாம் பாருங்கள், திருவள்ளூர், திருத்தணி, இந்த சென்னை ரெட் ஹில்ஸை தாண்டி போகிறவங்க எல்லாருமே ஆந்திரா சைடில் போய்ட்டு படம் பார்த்துருவாங்க. ஸோ இப்போ உள்ளே இருக்கிறவங்க தான் நம்ம இடத்துக்கு வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் அது அதிகாலை காட்சி ஃபுல்லாகவே ஆகிடும், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இந்த படம் வந்து தமிழகத்தில் என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இப்போவே கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், படம் 4 நாட்கள் நன்றாகவே இருக்கும். அந்த 4-5 நாட்களில் தமிழகத்தில் மட்டும் இந்த படம் 100 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்யும் அப்படின்றது உறுதியாகவே தெரியுது. அந்த முதல் 5 நாட்கள்லேயே 100 கோடி ரூபாய் வசூல் எடுத்துரும் வேட்டையன் அப்படின்றது மட்டும் உறுதியாகவே தெரியுது. அதற்கு பிறகு படத்தோடைய ரிசல்ட்டை பொறுத்து தான் மற்ற நாட்கள்லையும் இந்த வசூல் ரீதியான விவரங்கள் எல்லாம் முழுசாக தெரிய வரும். அதே மாதிரி என்னென்னா அக்டோபர் 10 வேட்டையின் வெளியீடு. அப்போ அக்டோபர் 11ஆம் தேதியும் ஒரு படம் வெளியாகுதுங்க. அது வேறு எதுவும் இல்லை, நடிகர் ஜீவா அவர்கள் நடித்து முடித்து கொண்டிருக்க வெற்றிகரமாக வந்து இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பும் சரி, இந்த படத்தோடைய ரிசல்ட்டும் சரி, இந்த படத்தோட இன்சைட் டாக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த திரைப்படம் தான் பிளாக். பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் இந்த படம் வந்து அக்டோபர் 11 வெளியாகிறது. ஏன்னா அக்டோபர் 10 போட்டாங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு தேட்டர் செட்டப் கிடைக்காது கண்டிப்பாக. ஏன்னா வேட்டையின் வெளியாகிறதுனால கண்டிப்பாக வந்து முதல் நாட்கள் எப்படியும் வந்து 80 to 90% ஸ்க்ரீன்ஸ் வந்து வேட்டையனுக்கு போட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு ஸ்க்ரீன்ஸ் கிடைக்காதுன்றது வருது. அதே மாதிரி மறுநாளும் விடுமுறை நாட்கள் என்பதனால ஓகே விடுமுறை நாட்கள் ரிலீஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து அந்த படத்துக்கு ஓவர்ஃப்ளோ ஆனால் கூட இந்த படத்துக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த திரைப்படத்துக்கு ஒரு 150-200 ஸ்க்ரீன்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது தமிழகத்தை பொறுத்தவரை. வேட்டையன் திரைப்படத்திற்கு மீதி இருக்கிற அனைத்து ஸ்க்ரீன்லையுமே குறைஞ்சது பார்த்திங்கன்னா 800 ஸ்க்ரீன்லேருந்து ஒரு 850 ஸ்க்ரீன் வேட்டையன் திரைப்படம் ஓடும். பிளாக் திரைப்படம் ஒரு 125 ஒரு 175 ஸ்க்ரீன்ஸ் பிளாக் திரைப்படம் வரும். மீதி இருக்கிற படங்கள் இப்போது வந்து ரப்பர் பந்து நல்லா போய்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி படங்களுக்குலாம் இன்னும் அங்கங்கே ஒரு சில காட்சிகள் ஓடத்தான் செய்யும். ஆல்ரெடி அந்த படம் வந்து பெரிய ப்ராஃபிட் ஆகிடுச்சுன்ற மாதிரி கருத்துக்கள் நிலவுது. ஸோ இப்படிலாம் இருக்கிறதுனால என்ன ஆகுன்னா பிளாக் திரைப்படம் வேட்டையினால் எதனா பாதிப்படையுமான்னு கேட்டால் நிச்சயமாக பாதிப்படையாது. ஏன்னா இதனுடைய ஸ்க்ரீன் கவுண்ட் வேறு, அதனுடைய ஸ்க்ரீன் கவுண்ட் வேறு. ஸோ விடுமுறை தினம் என்பதனால கண்டிப்பாக எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படத்துக்கும் கூட்டம் வரும் அப்படின்றது தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வேறு இல்லாமல் அந்த திரைப்படத்துடைய இன்சைட் ரிப்போர்ட் சூப்பராக வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த திரைப்படம் ரிவ்யூ வைஸ் இன்னும் மக்கள் நல்லா கொடுத்தாங்கன்னா அந்த திரைப்படமும் நல்லா ஓடும் அப்படின்ற மாதிரியும் இங்கே கருத்தாக நிலவுது. மொத்தத்தில் வேட்டையன் வந்துட்டார்னா ஹண்டர் வந்துட்டார்னு தான் அர்த்தம். மேலும் நம்ம வேட்டையன் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம இதை பற்றி மேலும் விரிவாக பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.